முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் சத்பவானா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மீனவர்களுக்கு 50% மானியத்தில் பைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கியுள்ளார். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்திட உருவாக்கப்பட்டுள்ள திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருந்தக்கூடிய பைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட பைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொண்டனர். 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்திட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தையை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்திட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், மாதந்தோறும் சம்பளம் உடனடியாக வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். அபிநயா நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜையில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு சலங்கை பூஜையில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முதலியார்பேட்டை நாயனார் மண்டபம் பகுதியில் உள்ள அபிநயா நாட்டியாலயா பள்ளியின் 2வது சலங்கை பூஜை விழா அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள சாமி கண்ணு தனம்மாள் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதையடுத்து மாணவிகள் சலங்கை பூஜை செய்து வணங்கி பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை சத்யராஜ் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை அபிநயா நாட்டியாலயா இயக்குநர் விஷ்ணுபிரியா செய்திருந்தார். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகள் ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது 2 படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கிய வண்ணம் சென்றனர். பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் ஏணியில் தொங்கிய வண்ணமாக ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனை அருகே செல்லும் பொழுது பேருந்து படிக்கட்டில் இருந்து தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் நல்ல வாய்ப்பாக உயிர் அவர் தப்பினார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் கைகளில் கண்டன பதாகைகளை ஏந்திய வண்ணம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கிட வலியுறுத்தியும் ஏஐடியூசி உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் மருத்துவர்கள், மாணவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஏஐடியூசி உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குநர் வைத்தியநாதன் தேர்வு முகாமினை துவக்கி வைத்தார். பல்வேறு பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் 14 வயது மற்றும் 17 வயது மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டு தேர்வாகினர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌஹான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழையங்கி உள்ளிட்டவற்றை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.